ஸ்போர்ட்ஸ் பெட் ஐஓ. ஸோ இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பெட் ஆப். உங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட்டான கிரிக்கெட், சாக்கர், வாலிபால் இது எல்லாத்துலயுமே என்னென்ன நடக்கும்ன்றதை நீங்க ப்ரெடிக்ட் பண்ணி ஈஸியா கேஷ் வின் பண்ணலாம். முக்கியமா இந்த ஆப்போட பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 90s கிட்ஸோட பவுலிங் சென்சேஷன் த ஒன் அண்ட் ஒன்லி கிரேட் பிரெட் லீ. ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி கேஷ் வின் பண்ணுங்க. கோல்டு பர் லிஸ்ட் வந்து என்னையே இந்த கிளி இது எதப்பு இல்ல ஒத்தப்பு மாப்பு வச்சிட்டு ஆப்பு சொல்றா மச்சான் சவுத் இந்தியன் லெவல்ல சிறந்த கெட்ட வார்த்தை பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு பர் வாங்கிட்டு பாரோ பாரோ படிக்காதடா அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் போடுறா. சுற்றுலா நடத்தா பைத்தியம். அந்த பள்ளிக்கூடத்து பாட டேபிள் இருக்கு பாருங்க. சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. கம்ஃபர்டபுளா இருக்கலாம். என் பையன் ரொம்ப நீட்டா வச்சிருப்பான். ஆனா எனக்கு இல்லம்மா. नॉर्थ इंडिया में हिंदी बात करता है, तेरे साथ बैडमिंटन खेल ली, 2-3 मूवी में सब पे चढ़ जाएगा. हाँ दोस्ती क्यों निकाली? तो बस आगे प्रपोज कर दो. क्या क्या लगता है? तेरा सोचता है ना किसी लड़की मैं नहीं हूँ, ठीक है? ये अपने ड्रामे किसी और के सामने பிள்ளைய ரொம்ப அற்புதமாக வளர்த்திருக்கம்மா. அதாவது பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஷூட்டிங்லேயே வந்து எப்படின்னா சீன்லாம் இங்கே போயிட்டு கேமரா உட்காந்துருக்கோம், டேரக்டர் உட்காந்துருக்கான். அது பார்த்தீங்கன்னா பிரதீக்ஷா காஃபி கொடுங்க. பப்ஜி கேம் போட்டு காஃபி எடுத்துக்கோங்க. பப்ஜி கேம் போட்டு வச்சுக்கிறேன். நீங்கள் விளையாடுங்க. அது வந்து டிஃபன் எடுத்தாங்க. அது கொடுத்துட்டு போங்க. வீடு தூக்க மாட்டேன். டேய் நீயாவது சொல்லி தொலையண்டா, என்னதான்டா உங்க ப்ராப்ளம்? சாரி பரவாயில்லையே, நீங்க என்ன பிடிக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ओके पहले दुश्मन देखता हूँ, नफरत जाओ यहाँ से जल्दी. யாரா எழுதி விஜய் எனக்கு பாய்ஃப்ரெண்ட் இருக்க விஜய் டெல்லில. சாரி ஓகே அஜித் பாய் எடுத்து வா. அது போயிடுச்சு. நான் போறேன். லாக்டவுன் போட்டதுன்னா போட்டாங்க. 2 பேரும் தின்னு சன பண்ணி மாதிரி இருக்கீங்க. கொஞ்சமா சக்கரை இருக்கான உங்க உடம்பு மேல? ஏய் ஓகே மத்தியங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் தான் பிரச்சனை ஒண்ணு பண்ணாமல. கண்கள் இரண்டா
பனியே பனியின் ஒளியே. ரோலிங் ஆக்ஷன் ஆக்ஷன். Another one. 8 hours later. Dialogue பேச அட நான் லவ்வா பார்க்க சொன்னேன்டா பிரக்யாவை. அப்படியா? லவ்வா பாருங்க. திருட்டு முடியா இருக்கு. திருட்டு வேலை பண்ணிருப்பாங்க மாதிரி. யார் ஊர் ரெடி பண்ண அதான் சொல்லுவோம். யார் ஊர் ரெடி பண்ண அதான் பிரச்சனை. யார் ஊர் ரெடி பண்ண அதான் தெரிஞ்சுக்கணும் தானே. ஆக்ஷன். போன் அடிக்குதுண்ணா. என்னை கொள்ளாது. I get those goosebumps every time. சந்தோஷக்கிறது நானா? நான் என்ன? சாரி சாரி. ஆக்ஷன். என்ன பாக்குறீங்க? ஆக்ஷன். டேய் விஜய் வாடா வெளியில. கேசி. நான் என்ன பண்ணிட்டீங்க? அம்மா தங்கம் இல்ல செல்லம் இல்ல வாங்க வெளியில. மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனாடா. டேய் சூப்பரா. இல்ல நான் கரெக்டா இங்க இருக்கு என்ன ஒரு கரெக்டா. ஆக்ஷன். இவ்ளோ ஸ்மைல்ல தீபாவளிக்கு நான் சாரி சாரி சாரி. Can't board in the house and I'm in the house board in the house. ஏப்ரல் ஃபூல். ஆனா ஒண்ணு மச்சான், என் வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து என் ரூமை கேட்டிருந்தா உசுரே போனாலும் கொடுத்துருந்துருக்க மாட்டேன். ஆனா நீ ஈஸியா விட்டு கொடுத்துட்ட. நீ ஒரு தோத்தாங்கோலிடா. டேய் நான் சொல்லுவேன் காண்டாவது. காண்டாதா? நீ ஒரு தோத்தாங்கோலிடா. தோத்தாங்கோலி தோத்தாங்கோலி. ரொம்ப பிடிங்கிட்டா நான் விரும்பி சாப்பிட்ற வச்சு. ஆனா அப்பா வண்டியில இருந்து பெட்ரோல் எடுத்துட்டு வந்துட்டே. இது போல மச்சி ஆனா கேட்டீங்க. விஜய் கேக்குதா? அந்த கண்ணெரிச்சல் தாங்காம அவ துண்டை காணோம் துணியை காணோம் டெல்லிக்கே ஓடுறா. சூப்பரா என்ன பண்ணோம்? மிளகா அப்படி எடுத்து அளக்காம ஓகே. சரி 22 வருஷமா வீட்டுல சந்தோஷமா இருந்தா. ஒரு நாள் வந்தான் காலைல படுக்க வச்சுட்டான். அவன் வீட்டுக்கு வந்தாரு. டேய் ஆல்ரெடி எங்க அப்பா எப்படான்னு தெரிஞ்சிட்டு இருக்கான். கேவலமா இருக்குடா. இதே படிக்கிறோம். கேவலமா நீங்க டயலாக் தான் சொல்றீங்க நினைச்சேன். ஆக்ஷன். ஏய் விஜய் நீ தான் அன்னைக்கு நான் அடிச்சுட்டு ஓடி போனேன். நீ உன்னை அடுத்த மட்டும் காலேஜ் வந்தீங்க ஏன்? அப்படியே என்ன பாக்குறீங்க? நீங்க நீங்க சொல்றீங்களா? இல்ல நான் வச்சு செய்றேன். See you soon.